ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 65 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சு அதில் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே நம்ம அதில் நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுருவோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு தான். காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி கழுவும் போது லைட்டாக உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கணும். மஞ்சப்பொடி, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அடுத்தது சீரகப்பொடி, மிளகாப்பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இதை நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்கிடலாம். இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு நல்லா பிரட்டிக்கிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சாச்சு. வடை சட்டி காயட்டும். காஞ்சோடனே நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் நல்லா எல்லா மிளகாப்பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோன்னே எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா 65 ரெடி. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம காலிஃப்ளவரை போட்டுடலாம்.
இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து பெரட்டக்கூடாது. பெரட்டினோம் அப்படின்னா அந்த மிளகாப்பொடியெல்லாம் எண்ணெயிலே போயிடும். அதனால் 5 நிமிஷம் போகவும் தான் நம்ம அப்படியே லைட்டாக பரட்டி விடணும். இப்போ நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிவிட்டது. அவ்வளோதான். இப்போ சாதத்தோட ரசம் ஊற்றி காலிஃப்ளவரையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் வந்து ரசம் நல்லாயிருக்கும், அதனால் ரசம் வச்சுருக்கேன். சுடு சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காலிஃப்ளவர் எப்படி வந்திருக்கு, என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படி சுள்ளு நேரம் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் வீடியோ பார்த்து என்ன மாதிரி வந்துச்சு ரெசிபி அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை. ரசம் சாதத்துக்கும் காலிஃப்ளவர் 65 சூப்பர். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.